சென்னை பல்கலைக்கழகத்தில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டிய செனட் கூட்டம் 9 மாதங்களாகியும் நடத்தப்படாததால் பல்கலைக்கழகத்தின் முக்கிய பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். படிப்பை நிறைவு செய்தும் பட்ட சான்று கிடைக்காததால் மாணவர்கள் உயர்கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் மூத்த பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் பல்வேறு சீர்கேடுகள் மற்றும் சிக்கல்களுக்கு தீர்வு காண முடியாத சூழல் உள்ளது. அதில் மிக முக்கியமானது பல்கலைக்கழகத்தின் மேலவையான செனட் கூட்டத்தை ஆண்டுக்கு 2 முறை கூட்ட வேண்டும் என்பது விதி. அதன்படி கடந்த செப்டம்பரில் கூட்டம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 9 மாதங்களாக இன்னும் கூட்டப்படவில்லை. அதேபோல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் சிண்டிகேட் கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஆனால் 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒருமுறை எந்த விதிகளையும் பின்பற்றாமல் கடமைக்காக சிண்டிகேட் கூட்டம் நடத்தப்படுகிறது. இதனால் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க முடியாமல் பல்கலைக்கழகம் தடுமாறுவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் புதிய அம்ரித் பாரத் ரயில் இயக்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் சென்னை கன்னியாகுமரி இடையிலான ரயில் போக்குவரத்தை திருவனந்தபுரம், செகந்திராபாத், மங்களூரு வழியாக இயக்குவது தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் ஆலோசனை மேற்கொண்டிருந்தேன். சமீப காலமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களையும் முக்கிய ரயில் நிலையங்களையும் இணைப்பதற்கான கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கி வரும் மத்திய அரசு இந்த ஆலோசனையின் மீதும் விரைந்து நடவடிக்கை எடுக்க உள்ளது. அதன்படி புதிய அம்ரித் பாரத் ரயில் இயக்கத்திற்கு அனுமதி வழங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கு உரியதாகும் என்றும், இந்த அம்ரித் பாரத் ரயிலானது கன்னியாகுமரி, மங்களூரு, சர்லப்பள்ளி, தாம்பரம், திருவனந்தபுரம் போன்ற முக்கிய நகரங்களையும் அதற்கு உட்பட்ட ரயில் நிலையங்களையும் இணைக்கிறது என்றும், இதன் வாயிலாக பொதுமக்களின் தனிப்பட்ட பயணங்கள் மற்றும் தொழில் ரீதியான பயணங்களும் எளிதாகும். தமிழக மக்களின் கோரிக்கைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்ந்து தீர்வு கண்டு வரும் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக பாஜகவுக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்க முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் தமிழக பாஜக துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி, கே.பி. ராமலிங்கம், கனக சபாபதி, பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கார்த்தியாயினி, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நரசிம்மன், செயற்குழு உறுப்பினர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் ஏ.என்.எஸ். பிரசாத், தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாநில அமைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ராஜலட்சுமி, விவசாய அணி பொதுச் செயலாளர் ரவிச்சந்திரன், இளைஞரணி பொதுச் செயலாளர் ஆதித்ய சேதுபதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று நாங்கள் கூறிய போது குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து பிடிப்பதைப் போல ஆசை வார்த்தை கூறுகின்றனர். உரிமை தொகை கொடுக்க முடியாது என்று கூறியவர்கள் தற்போது 2000 ரூபாய் கொடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். பந்தி போடுவதற்கு முன்பாகவே சாப்பாட்டுக்கு இடம் பிடிப்பதைப் போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டு இடம் பிடிக்கிறார். அவர் இடம் பிடித்து வைக்கட்டும். பந்தியில் சாப்பாடு பரிமாறியதும் நாங்கள் வந்து சாப்பிட்டு செல்வோம். திமுக கூட்டணியில் சலசலப்பு இல்லை. காங்கிரஸ் கட்சியினரை டெல்லிக்கு வரவழைத்து ராகுல் காந்தி பேசிவிட்டார். கூட்டணியை விட்டு யாரையும் திமுக அனுப்பாது. திமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட 5 அறிவிப்புகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதை பொறுக்க முடியாத அமைச்சர் ரகுபதி, திமுக அரசு திட்டங்களைத்தான் காப்பி பேஸ்ட் ஆக்கி தன் அறிவிப்பாக பழனிசாமி வெளியிட்டுள்ளார். இப்படி பரிதாப நிலைக்கு பழனிசாமி தள்ளப்பட்டிருப்பது வேதனை என கிண்டலாக கூறியுள்ளார். ஆனால் ரகுபதியே அதிமுக வாயிலாக வளர்ந்தவர், வளமானவர். அவரே அதிமுகவின் ஜெராக்ஸ் காப்பியாகத்தான் திமுகவுக்கு சென்றுள்ளார். ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் காப்பி பேஸ்ட் என விமர்சிக்க தகுதி இல்லை. வாய் இருக்கு என்பதற்காக இஷ்டத்திற்கு வடை சுடக்கூடாது என்று அதிமுக எம்பி இன்பதுரை பேசியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ முன்பு 2வது முறையாக தவேக தலைவர் நடிகர் விஜய் இன்று ஆஜராகிறார். தவேக தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜராவதற்காக சென்றுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாலையில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில்
6 பேர் உயிரிழந்துள்ளனர், 80 பேர் படுகாயமடைந்துள்ளனர். டெல்லி விமான நிலையத்தில் கடத்தல் தங்கம் மற்றும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மதிப்பு சுமார் 2,90,00,000 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி மாவட்டத்தில் வீட்டில் அனுமதியின்றி கூட்டு தொழுகை நடத்திய 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதியின்றி புதிய மத நடவடிக்கையோ கூட்டமோ நடத்துவது சட்டவிரோதம் என்று அம்மாவட்ட எஸ்பி அனுஷ்கா வர்மா தெரிவித்துள்ளார். பீகாரில் கட்டப்பட்டு வரும் ராமாயண கோவிலுக்காக தமிழகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட உலகின் மிகப்பெரிய 33 அடி உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் முன்னிலையில் நிறுவப்பட்டுள்ளது.